வணக்கம். ட்விஸ்டட் சிஸ்டர் இது ஒரு அமெரிக்காவிலேருந்து இறக்குமதியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் தான். எப்போ எந்த சமயத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன, இதோட பலன்கள் தீமைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். சரிங்களா? ட்விஸ்டட் சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் பேரை பார்த்தோன்னே பெருசாலாம் ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது என்ன ட்விஸ்டட் சிஸ்டர் அப்படிங்கிறது பேர். இந்த பேரில் நான் வைக்கல, எல்லாம் அமெரிக்காவிலேருந்து வச்சது தான். ஸோ நான் ஏதோ வச்சத மாதிரி நினைக்க வேணாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். தூரமாக ஒரு காலும் தூரமாக ஒரு புட்டு தான் விற்பீங்க. மார்க்கெட்டில் பெரும்பாலும் வர்றவங்க இதுதான் செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து 17,500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் தள்ளி 18,000 காலை விற்பீங்க. சரிங்களா? விற்பீங்க ரைட்டுங்களா? இங்கேருந்து என்ன பண்ணுவீங்க, கீழே வந்து 17,000 போட்டு விற்பீங்க. 500 பாயிண்ட் தள்ளி காலை போட்டு விற்பீங்க. இதுக்கு பேர் என்னங்க, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னு பேர். உங்கள் பே ஆஃப் இப்படி தான் இருக்கும். டவுன் சைடும் அன்லிமிட்டட் ரிஸ்க்கு, அப் சைடும் அன்லிமிட்டட் ரிஸ்க். இதுதான் நம்ம பெரும்பாலான மக்கள் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ். இதை பண்ணி பணம் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு பணம் சேர்ந்த விட்டு என்ன பண்ணுவாங்க, பயந்து போயிடுவாங்க. அன்லிமிட்டடாக லாஸ் இருக்குது. திடீர்னு மார்க்கெட் இப்போ ஒரு 2-3 மாதமாக வந்து மார்க்கெட் சைட்வேஸ்லேயே இருக்குது. அதனால் வந்து இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் நல்லா லாபம் கொடுத்துக்கிறோம். ஆனால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும்போது இது என்ன ஆகும்னா, அன்லிமிட்டட் லாஸ் கீழேயும் சரி மேலேயும் சரி வரும். இது பயந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜிங் வாங்குவாங்க. இது என்ன ஹெட்ஜிங் வாங்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. காலுக்கு ஒரு ஹெட்ஜிங் வாங்குவாங்க, புட்டுக்கு ஒரு ஹெட்ஜிங் வாங்குவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் என்னதுங்க, அயன் கான்டர்னு பேர். என்ன ஸ்ட்ராட்டஜிங்க, அயன் கான்டர்னு பேர். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு காலை செல் பண்ணுறீங்க, அதுக்கு காலை வாங்கிடுறீங்க. ஃபார்வர்ட் டைமில் ஒரு புட்டை செல் பண்ணுறீங்க, புட்டை வாங்கிடுறீங்க. இதுக்கு பேர் என்னங்க, அயன் கான்டர் ஸ்ட்ராட்டஜி. ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து 17,500 இருக்குன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, 18,000 காலை விற்றுறீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி கீழே வந்து 17,000 புட்டை விற்றுறீங்க. இது வந்து உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்ச ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு மேலே ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 18,200 காலு வாங்கிடுறீங்க. இது வந்து கீழே வந்து 16,800 புட்டை வாங்கிடுறீங்க. இங்கே 200 பாயிண்ட் தள்ளி வாங்கிடுறீங்க, இங்கே 200 பாயிண்ட் தள்ளி வாங்கிடுறீங்க. இப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைட்லேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், அப் சைட்லேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பெரும்பாலான பண்ணுறாங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அயன் கான்டர் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் தான் கொடுக்கும். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணிங்கன்னா 40-50% ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னென்னா அன்லிமிட்டட் லாஸ். ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்ன, லிமிட்டட் லாஸு, ஆனால் 15% ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து சரி ஓகே, கொஞ்சம் புரோக்கன் அயன் காண்டூராக பண்ணலாம், பாதி அயன் காண்டூர் பாதி ஷார்ட் ஸ்ட்ராங்கிளாக பண்ணலாம்னு சொல்லி பண்ணும்போது தான் வந்து அது பிறந்தது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பேர் என்னங்க, ட்விஸ்டட் சிஸ்டர். இந்த ட்விஸ்டட் சிஸ்டர்னால் வேறு ஒன்றும் மாயமந்திரம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கிடையாது. ஆனால் காலுக்கு ஹெட்ஜிங் கிடையாது, புட்டுக்கு மட்டும் ஹெட்ஜிங் உண்டு. ஏன் புட்டுக்கு மட்டும் ஹெட்ஜிங் ஒன்றுனா, இந்தியன் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து புட் சைடு தான் உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். திடீர்னு 10% கேப் டவுன் ஆகலாம், கேப் ஆகலாம், பேட் நியூஸ் வரலாம். ஆனால் குட் நியூஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ட்விஸ்டட் சிஸ்டர் வந்து எப்படி வரும்னா, இப்போ மார்க்கெட் வந்து 17,500 நான் சொன்ன மாதிரி இருக்குன்னா, நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்க, வழக்கம் போல் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணும்போது 18,000 காலை வைப்பீங்களா, அதுக்கு ஹெட்ஜிங் பண்ணாதீங்க. ஏன்னா அப் சைடில் நாளைக்கு 20,000லாம் போகிறதில்ல. டவுன் சைடில் என்ன பண்ணுவாங்க, 17,000 புட்டு விற்றுறீங்க. நாளைக்கு டவுன் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறீங்க, கீழே மட்டும் ஹெட்ஜிங் வாங்கிக்கிறீங்க. ஓகேங்களா? 16,800 புட்டு வாங்கிக்கிறீங்க. கீழே மட்டும் ஹெட்ஜிங் வாங்க, மேலே அப்படியே விட்டுருங்க. இதுக்கு பேர் தாங்க ட்விஸ்டட் சிஸ்டர்னு பேர். ஓகேங்களா? பே ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், அப் சைடில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் உள்ள மிக மிக பாதகமான அம்சம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னால் ட்விஸ்டட் சிஸ்டருக்கும் அயன் காண்டருக்கும் ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கும் ஒரே மார்ஜினு. ட்விஸ்டட் சிஸ்டரோட மார்ஜின் வந்து 1,50,000 ரூபா.
ஆனால் ஒரு அயன் காண்டோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 60,000 வந்துடும், இல்லை 50,000 வந்துடும். ஸோ இதுதான் இதில் உள்ள பாதிப்பு. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு புட்டு சைடு ஹெட்ஜிங்காக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40%லேருந்து 50% ரிட்டர்ன் வரும். ஆனால் அன்லிமிட்டெட் ரிஸ்க். அயன் காண்டோர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15% தான் ரிட்டர்ன் வரும். ஆனால் இந்த ட்விஸ்டர் சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா 2க்கு நடுவில் 30% ரிட்டர்ன் வரும். ஏன் 30% ரிட்டர்ன் வருதுன்னா, இது அயன் காண்டரை விட உங்களுக்கு கிரெடிட் அதிகமாக கிடைக்கும். அயன் காண்டூரில் நீங்கள் பை 2 பக்கமும் பண்ணிடுறீங்க, அதனால கொஞ்சம் தான் கிரெடிட் வரும். அதனால வந்து ட்விஸ்டர் சிஸ்டர் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கில் நிறைய கிரெடிட் இருக்கும், நிறையா ரிஸ்க்கு. அயன் காண்டூரில் கொஞ்சம் கிரெடிட் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க்கு. அதுக்காக ஒரு மீடியமாக போகிறதுக்காண்டி தான் ட்விஸ்டர் சிஸ்டர் போகிறாங்க. இது வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கில் விட ரிஸ்க்கு கம்மி. நான் சொன்ன மாதிரி டவுன் சைடு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது எதுக்கு நல்லதுன்னா ஈக்விட்டிக்கு நல்லது. ஏன்னா டவுன் சைடில் உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அண்டு இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட் ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அயன் காண்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர் சிஸ்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னா வந்து இன்ட்ராடேயில் அது ஷார்ட் ஸ்ட்ராங்கிளாக வச்சுக்கலாம். ஓவர் நைட் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை வந்து ட்விஸ்டர் சிஸ்டராக மாற்றிக்கலாம். இன்ட்ராடேயில் அது நீங்கள் எதை வச்சுக்கலாம், ஷார்ட் ஸ்ட்ராங்கில் வச்சுக்கலாம். ஓவர் நைட்டில் போகும்போது ட்விஸ்டர் சிஸ்டரில் மாற்றிக்கலாம். ஒருவேளை அப்சைடில் மூவ்மெண்ட் இருக்க போது எனக்கு மார்ஜின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அயன் காண்டராக மாற்றிக்கலாம். இப்போ நான் 1.5 லட்சம் மார்ஜின் கொடுக்குறேங்க, அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை அயன் காண்டரை மாற்றிக்கலாம். ட்விஸ்டர் சிஸ்டர் வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு கிரெடிட் கொஞ்சம் அயன் காண்டரோட அதிகமாக கிடைக்குது. அதனால வந்து ட்விஸ்டர் சிஸ்டருக்கு உங்களுக்கு 30%லேருந்து 35% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பெரும்பாலும் வந்து நான் யூஸ் பண்ண வந்து ட்விஸ்டர் சிஸ்டரோட ஆரம்பிச்சுட்டு எனக்கு அது ப்ராஃபிட்டில் போகும்போது எப்போ மார்ஜின் இல்லைன்னு தெரியுதோ அப்போ மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா ட்விஸ்டர் சிஸ்டர் வந்து அயன் காண்டரை மாற்றிடுவேன். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ட்விஸ்டர் சிஸ்டரோட ஆரம்பிப்பேன். எனக்கு மார்ஜின் இல்லைன்னு தெரிஞ்சு அது அயன் காண்டர். ஏன்னா ட்விஸ்டர் சிஸ்டருக்கு 1.5 லட்ச ரூபா மார்ஜின், அயன் காண்டருக்கு 50,000 ரூபா மார்ஜின். எடுத்தோடனே அயன் காண்டூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் வராது. எடுத்தோடனே ட்விஸ்டர் சிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் காண்டூர் போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இது மாதிரி வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கில் வந்து மந்த்லி வீக்லியை வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம், எப்படி கன்சிஸ்டண்டாக பண்ணலாம்ங்கிறது அந்த பயிற்சி உங்களை சொல்லித்தரேன். இது சென்னையில் தமிழில் நடக்குது, மற்ற நகரத்தில் ஆங்கிலத்தில் நடக்குது. வேணுங்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். இந்த காணொலி ட்விஸ்டர் சிஸ்டர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜெகன்.